மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா. நாவல் எழுதியவர் தமிழ்ப்பிரியன். பாகம் 6. தொழில்துறை அமைச்சராக பதவியேற்று நேர்மையாக வாழ்ந்த குவேரா. கியூபாவின் தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்த சேகுவேரா வங்கிக்கும் தலைவராக இருந்தார். ரூபாய் நோட்டிலும் அவர் கையெழுத்திட்டே வெளியானது. அவர் பொருளாதாரத்தில் கியூபாவை மேம்படுத்த வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட போது அமெரிக்கா விதித்த பொருளாதார முற்றுகையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. உள்நாட்டிலும் எதிர்ப்பாளர்கள் பெருகி தொல்லை கொடுத்து கொண்டிருந்தனர். கியூபா ஒரு தீவு. அதை சுற்றிலும் கடலும் அருகில் அமெரிக்காவும் இருந்ததால் கியூபா தன்னை சர்வ ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய சூழல் இருந்தது. வான்வெளி தவிர இயற்கையாக மூலப்பொருட்கள் அரிதாகவே இருந்தன. சுற்றுலா பயணிகளை கவர்ந்து மகிழ்வித்து சம்பாதித்த களியாட்ட வணிகம் மேலோங்கி இருந்ததோடு அதையொட்டிய தீய பழக்கங்களும் நோய்களும் இருந்தன. தொழில் வளர்ச்சிக்கு தேவையான இரும்பு, மின்சாரம், மூலதனம் ஆகிய மூன்றுடன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களும் மிக குறைவாகவே இருந்தனர். இத்தகைய குழப்பம் நிறைந்த நாட்டில் காஸ்ட்ரோ புரட்சி நடத்தி வெற்றி கண்டது ஆச்சரியமானது. காஸ்ட்ரோவின் நட்பையும் மரியாதையும் பெற்ற சிறந்த மனிதராக சேகுவேரா இருந்தார். ஆனால் குவேரா மந்திரியாக இருந்தபோது கூட கரும்பு வெட்டும் தொழிலாளியாக வேலை செய்தபோதுதான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். குவேரா உலக நாடுகள் பலவற்றிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஆப்பிரிக்க நாடுகளில் அதிக கவனம் செலுத்தினார். எகிப்து நாட்டில் கமால் அப்துல் நாசர், நயாரரே, நிக்குமா, சிகோதேரே, பென்பெல்லா போன்ற பல தலைவர்களுடன் நட்பு கொண்டார். சோவியத் நாட்டு தலைவர்களில் அலெக்சியேவும் மிகோயோனும் குவேராவிடமிருந்த பல நற்பண்புகளால் அவரை பெரிதும் நேசித்தனர். சூயன்லாயும் குவேராவை ஊக்கப்படுத்தினார். குவேரா அமைச்சராக இருந்து கொண்டே அவரால் குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியவில்லை. அலைடா மார்ச் என்ற பெண்மணியை அவர் காதலித்து மனம் புரிந்து கொண்டார். அந்த பெண்மணி சாதாரண இல்லத்தரசியாக மட்டுமே இருக்கவில்லை. அவரது செயலாளராகவும் சக போராளியாகவும் அவர் இருந்தார். அவருக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை அலைடா மட்டுமே கவனித்து வந்தார். பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வது, மீண்டும் அழைத்து வருவது ஆகிய அனைத்து கடமைகளையும் அவரை பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. நியாய விலைக்கு கடை சென்று வரிசையில் காத்திருந்து பொருட்களை வாங்குவது வழக்கமாக இருந்தது. கடைகளுக்கும் நடந்தோ பேருந்திலோ சென்று வர வேண்டியதாக இருந்தது. ஒருமுறை குவேராவுக்கு அரசு வழங்கியிருந்த வாகனத்தை மருந்து வாங்கி வர அலைடா எடுத்துச் சென்றதை பெருந்தவறு என்று குவேரா கண்டித்தார். அது அலைடா மனதை பெரிதும் வருத்தமடச் செய்தது. அரசு சார்பான செயல்களுக்கு மட்டுமே வாகனத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதில் குவேரா கண்டிப்பாக இருந்தார். தங்களது சுயநல பணிகளுக்கு அரசு வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதில் குவேரா கண்டிப்புடன் இருந்தார். குவேராவின் சொந்த வாழ்க்கையை நலமாக அமையவில்லை. குவேரா வங்கிக்கும் தலைவராக இருந்திருந்ததை முன்பு பார்த்தோம். வங்கி அனுபவம் அவருக்கு முற்றிலும் புதிது. வங்கியில் குவேராவுக்கு அடுத்த இடத்தில் நீண்டகால அனுபவமுடைய பெடன்கோர்ட் என்பவர் இருந்தார். அவர் நேர்மையும் நாணயமும் கண்டிப்பும் மிகுந்தவர். குவேரா தலைவராக பொறுப்பேற்ற சில நாட்களுக்கு பின் வங்கி ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மிக அதிகமாக இருக்கிறது என்றும் அதை $375 என்பதிலிருந்து $350 குறைக்கப் போவதாக குவேரா கூறினார். சிக்கனத்தை வலியுறுத்தியே குவேரா அவர் செய்ததாக கூறினார். இதை கேட்ட பெடன்கோர்ட் அமைதியாக, உங்கள் யோசனை நாட்டுக்கு மிகவும் அவசியம். சிக்கனம் தேவை. ஆனால் இதை இப்போது உடனடியாக செய்யக்கூடாது. வங்கி ஊழியர்கள் வீடு கட்டவும் வாகனம் வாங்கவும் கடன் வாங்கியிருக்கிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக மேல்தட்டு நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஊதியத்தை குறைத்தால் அவர்கள் வேலையை விட்டு விலகி வேறு வேலைகளுக்கு போய்விடுவார்கள். நம் நாட்டில் பயிற்சி பெற்றவர்கள் அதிகமில்லர் என்றார். அதற்கு குவேரா, அவர்கள் போனால் போகட்டும், மீனவர்களையும் விவசாயிகளையும் பணிகளில் அமர்த்தி வங்கியை நடத்தலாம் என்றார். அதற்குள் பெடன்கோர்ட் சேகுவேராவை பார்த்து, நீங்கள் நேர்மையானவர் என்பதை நான் அறிவேன். ஆனால் உங்கள் யோசனையை நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டுகிறேன் என்றார். குவேரா சில வாரங்களுக்குள் வங்கியில் பணிபுரிவதற்கு படித்த இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு மையத்தை தொடங்கினார். பெடன்கோர்ட், விவசாயிகளையும் மீனவர்களையும் மேம்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கொண்டிருக்கும் கொள்கையும் எனக்கு முழு சம்மதம்தான். ஆனால் அவர்களை வைத்து வங்கியை நடத்த முடியாது. லாபத்திற்கு பதிலாக நஷ்டம்தான் ஏற்படும். அது நாட்டிற்கு நல்லதல்ல என்று மீண்டும் விளக்கினார். குவேரா அதை ஏற்றுக்கொண்டதுடன் அவரது ஆலோசனையை பெரிதும் பாராட்டினார். இதைத் தொடர்ந்து சர்வதேச நிதி நிறுவனங்களிலிருந்து கியூபா வெளியேற வேண்டும் என்று குவேரா பெடன்கோர்ட்டிடம் கூறினார். அதற்கு பெடன்கோர்ட் குவேராவை பார்த்து, உலக வங்கி பாடிஸ்டா காலத்திலிருந்து கியூபாவுக்கு கடனை தந்ததில்லை. ஆனால் சர்வதேச நிதி நிறுவனத்தில் உள்ள சில இயக்குநர்களின் உதவியால் $25 மில்லியன் நான் தான் போராடி பெற்றேன்.
இப்போது நாம் வெளியேறினால் இந்த $25 மில்லியன் திருப்பி கட்ட வேண்டும். நம்மிடம் இருக்கும் மொத்த கையிருப்பே $70 மில்லியன் தான். அது ஒரு நாட்டிடம் இருக்க வேண்டிய அடிப்படை கையிருப்பு ஆகும். எனவே நாம் சர்வதேச நிதி நிறுவனத்திலிருந்து விலகினால் கடனை திருப்பச் செலுத்த வேண்டி வரும். அவ்வாறு நமது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள கட்டி முடித்தால் எரிபொருளை கூட நம்மளால் இறக்குமதி செய்ய முடியாது. அதனால் இராணுவ வாகனங்கள் எல்லாம் நின்று போய்விடும். இதை மனதில் வைத்து நீங்கள் முடிவெடுங்கள். கரும்பை விற்று பணம் பெறலாம் என்றால் அதுவும் ஜனவரிக்கு பிறகுதான் வரும். எனவே நீங்கள் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்றார். குவேரா அவருடைய அனுபவ அறிவை மதித்தார். தேச நலன் சார்ந்த யோசனையாதலால் இதை ஏற்கிறேன் என்றார் குவேரா. குவேரா இந்த பொறுப்பில் 14 மாதங்கள் தான் இருந்தார். பெடன்கோர்ட் அதற்கு முன்பாகவே பணியிலிருந்து விலகினார். எனினும் கியூபா அரசுக்கு ஆலோசனை கூறுபவராக அவர் இருந்தார். பெடன்கோர்ட் குவேராவை பற்றி பின்வருமாறு கூறியுள்ளார். குவேரா நேர்மையான மனிதராக இருப்பதால் அவர் எடுக்கும் தவறான முடிவுகளை கூட என்னால் தடுக்க முடியவில்லை. இதற்கு ஓராண்டுக்கு பின்னால் கியூபா சர்வதேச நிதி நிறுவனத்திலிருந்து விலகியது. கியூபா முழுவதிலும் பல வகை தொழிற்சாலைகளை கட்டவும் மின் நிலையம் கட்டவும் குவேரா கனவு கண்டார். இக்கனவை நிறைவேற்ற பெரும் பணம் தேவைப்பட்டது. அதற்கு அவர் ரஷ்யா தங்கள் நாட்டிற்கு உதவும் என நம்பினார். எனவே குவேரா சோவியத் உதவியை பெற மும்முரமாக செயலில் ஈடுபட்டார். வெனிசுலாவில் சோவியத் தொழில்துறை கண்காட்சி ஒன்று நடைபெற்றது. அதை திறந்து வைக்க சோவியத் வெளிவிவகார அமைச்சர் அனத்தோஸ் மிகோயன் வந்திருந்தார். குவேராவும் வேறு சில தலைவர்களும் மிகோயனை சந்தித்து அதே கண்காட்சியை கியூபாவில் நடத்தி அதை திறந்து வைக்க மிகோயன் வர வேண்டும் என்று கூறினர். கியூபாவில் அந்த கண்காட்சி நடைபெற்றது. மிகோயனும் வந்தார். மிகோயனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் குவேரா. பலவிதமான உதவிகளை சோவியத் நாடு தங்கள் கியூபா நாட்டிற்கு தந்து உதவ வேண்டும் என்று குவேரா மிகோயனிடம் கேட்டார். அவசியமான உதவிகளை கியூபா நாட்டிற்கு செய்வோம், மாஸ்கோவுக்கு வாருங்கள் என்றார் மிகோயன். குவேரா தலைமையில் கியூபா தூதுக்குழு ஒன்று மாஸ்கோவிற்கு சென்றது. குவேரா செஞ்சதுக்கம் சென்று லெனினுக்கும் ஸ்டாலினுக்கும் மலர் வளையம் வைத்தார். பெரிய தொழிற்சாலைக்கு சென்று பார்வையிட்டார். மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். அவர் முன்பே புரட்சி வீரராக அறிமுகமாகி இருந்தார். பின்னர் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. அவற்றின்படி $100 மில்லியன் சோவியத் யூனியன் கியூபாவிற்கு நீண்ட கால கடனாக வழங்கியது. சர்வதேச சந்தை விலையை விட சற்று கூடுதல் விலை கொடுத்து 3 மில்லியன் டன் கியூப சர்க்கரையை வாங்கிக் கொள்ள சோவியத் யூனியன் ஒப்புக்கொண்டது. பெட்ரோல் எரிபொருட்களை சர்வதேச சந்தை விலையை விட குறைந்த விலையில் தந்து உதவ சோவியத் யூனியன் முன்வந்தது. கியூபாவிற்கு சோவியத் யூனியன் வழங்கிய உதவிகள் அதிகரித்த வண்ணம் இருந்தன. உணவு தானியங்களையும் சோவியத் யூனியன் வழங்கியது. பாகம் 7. கியூபாவிற்கு அமெரிக்கா கொடுத்த தொல்லைகளும் குவேரா அவற்றை சமாளித்த விதமும். ஜான் கென்னடியின் யோசனைப்படி லத்தீன் அமெரிக்க நாடுகளை கொண்ட ஒரு கூட்டணியை அமெரிக்கா அமைத்தது. ஜான் பாஸ்டர் டல்லஸ் என்பவர் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சராக இருந்தார். அவர் கம்யூனிசத்தை முழுமூச்சாக எதிர்த்தார். அவருடைய தம்பி மில்டன் டல்லஸ் சிஐஏவின் தலைவராக இருந்தார். அவர் கியூபா சோவியத் யூனியனுடைய தளமாக மாறி வருகிறது. அமெரிக்காவை எதிர்க்க துப்பாக்கி ஏந்தி நிற்கிறது. அது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது என்றார். அப்போது செனட்டராக இருந்த ஜான் கென்னடி அமெரிக்கா கியூபா விஷயத்தில் தலையிடக்கூடாது என்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு உதவி செய்து வறுமையை ஒழிக்க வழிகாண வேண்டும் என்றும் பேசினார். ஆனால் டல்லஸ் கியூபாவின் மீது போர் தொடுக்க நேரத்தையும் காலத்தையும் தேடிக்கொண்டிருந்தார். மோதல் எந்த நேரத்திலும் வரலாம் என காஸ்ட்ரோ கருதினார். பக்கத்து நாட்டிலிருந்து கடல் வழியாக கியூபாவிற்குள் ஊடுருவ ஒரு கலகப்படையை கப்பலில் நிறைந்த ஆயுதங்களோடு டல்லஸ் அனுப்பினார். அது ஃபிக்ஸ் வளைகுடா வழியாக கியூபாவை நோக்கி வந்தது. குவேராவும் கமிலோவும் தமது போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்து வைத்திருந்த படை கரைகளில் முகாமிட்டு நின்றன. எண்ணற்ற மக்கள் படையும் கூடியது. சேகுவேரா காலத்தில் இறங்கி தாக்குதல் நடத்தினார். இதனால் ஆயுதங்களோடு வந்த படை சிதறடிக்கப்பட்டது. ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன. பலர் கைதாயினர். அமெரிக்காவின் முகத்தில் கரி பூசிவிட்டதாக புரட்சி வீரர்கள் பேசிக்கொண்டனர். கியூபாவின் சுதந்திரத்தில் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்று அமெரிக்கா வாக்குறுதி தந்ததால் கைதான வீரர்களை விடுவிக்க தயார் என பிடல் காஸ்ட்ரோ அறிவித்தார். இதற்கு அமெரிக்கா சம்மதித்தது. மருந்துகளையும் டாலர்களையும் இழப்பீட்டு தொகையாக கியூபா பெற்றது. இதே காலத்தில் சோவியத் யூனியன் செய்த உதவியோடு கட்டி முடிக்கப்பட்ட சில தொழிற்சாலைகளில் உற்பத்தி தொடங்கியது. ஆனால் சரக்கை விற்க முடியாத சங்கடத்தை கியூபா சந்தித்தது. இதனால் குவேரா பெரிதும் சோகமடைந்தார்.
மீண்டும் கரும்பு சர்க்கரை உற்பத்தியை பெருக்குவதே நல்லது என தீர்மானித்தார். ஆனால் அதற்கு விவசாயிகள் போதுமான அளவில் கிடைக்கவில்லை. இதனால் குவேரா பெரிதும் வருந்தினார். இந்நிலையை சமாளிக்க தன்னார்வ தொண்டர் படையை திரட்டினார் குவேரா. பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் தங்களது கைகளில் அரிவாள் மண்வெட்டி ஏந்தி வயல்களில் இறங்கி உழைத்தனர். குவேரா வாரக்கணக்கில் வயல்களிலேயே தங்கி வெட்டுக்கூலி போல பணிபுரிந்தார். இதனால் உற்சாகமடைந்த இளைஞர்களும் மாணவர்களும் வயல்களில் இறங்கி வேலை செய்தனர். இதனால் வேலை மும்முரமாக நடந்தது. ஆனால் இயற்கை செய்த சதியால் விளைச்சல் குறைந்தே இருந்தது. எதிர்பார்த்த அளவு சர்க்கரை கிடைக்கவில்லை. சர்வதேச சந்தையில் சர்க்கரையின் விலையும் சரிந்தது. இதற்கான காரணங்களை குவேரா ஆராய்ந்தார். உலக சந்தை முறைப்படுத்தப்பட வேண்டும். வளர்ந்து வரும் நாடுகளின் மூலப்பொருட்களுக்கு நியாய விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். வளர்ந்த நாடுகள் தங்களது தொழில் உற்பத்தி சாதனங்களுக்கு விலையை உயர்த்தக்கூடாது. உலக வங்கி, சர்வதேச நிதி நிறுவனங்களின் கொள்கைகளை உலக நாடுகள் விவாதித்து உருவாக்க வேண்டும் போன்ற முக்கியமான கருத்துக்களை ஓர் அறிக்கையாக குவேரா தயாரித்தார். இக்கருத்துக்களையே அவர் பல நாட்டு மாநாடுகளில் பேசினார். 1960ஆம் ஆண்டு முதல் சோவியத் யூனியனுக்கும் சீனாவிற்கும் இடையே முரண்பாடுகள் அதிகரித்தன. இரு நாட்டு அரசுகளும் அதைவிட இரு நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பகிரங்கமாக மோதிக்கொண்டன. இச்செயல் கியூப தலைவர்களையும் கவலையடைச் செய்தது. 1960ஆம் ஆண்டு மாஸ்கோவில் சோசியலிச நாடுகளின் ஒருங்கிணைப்பு மாநாடு நடைபெற்றது. சோவியத் யூனியன் கியூபாவிடமிருந்து வாங்கும் 3 மில்லியன் டன் சர்க்கரையில் 1.2 மில்லியன் டன் சர்க்கரையை மட்டும் சோவியத் யூனியன் வைத்துக் கொள்ளும் என்றும், எஞ்சிய 1.8 மில்லியன் டன் சர்க்கரையை மற்ற சோசியலிச நாடுகள் வாங்கவும் ஒப்புக்கொண்டன. அதில் சீனா கலந்து கொள்ள மறுத்ததுடன் கியூபாவுடன் வணிகம் செய்யவும் மறுத்துவிட்டது. கொரியாவும் இதே முடிவை எடுத்தது. இது குவேராவை அதிரச் செய்தது. 1960ஆம் ஆண்டில் மாஸ்கோவில் 81 கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சர்வதேச கம்யூனிஸ்ட் மாநாடு கூடியது. குவேரா அதில் பங்கேற்றார். அந்த மாநாட்டிற்கான அறிக்கை எழுப்பப்படும் போது தங்களது நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அம்மாநாட்டில் பங்கெடுக்காவிட்டிலும் அந்த அறிக்கையின் அனைத்து அம்சங்களையும் முழுமனதோடு வரவேற்பதாக ஒப்புக்கொண்டார். குவேரா 1961ஆம் ஆண்டு ஜெர்மனிக்கு சென்றார். 3 மாதங்களுக்கு பிறகு கியூபா திரும்பினார். கியூபா திரும்பியவுடன் தொலைக்காட்சியில் சோவியத் யூனியன், சீனா, கொரியா மற்ற சோசியலிச நாடுகளை புகழ்ந்து பேசினார். அவை ஒன்றுபட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். பிறகு சீனாவுக்கும் கியூபாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. காரணம், சீன தலைவர் மாசேதுங் பேட்டி கொடுத்தபோது கியூப புரட்சியை தான் ஒரு புரட்சி என வர்ணிக்கவில்லை. இது பூச்சிவா கூட்டம் நடத்திய ஆட்சி கவிழ்ப்பு நிகழ்ச்சிதான் என்றார். அவர் இத்துடன் நிறுத்தி கொள்ளாமல் கியூபா அதிபர் காஸ்ட்ரோவையும் தரக்குறைவான வார்த்தைகளால் வர்ணித்தார். இதனால் அவரை பேட்டி காண வந்திருந்த தோழர் தங்களது தலைவரான காஸ்ட்ரோவை மாசேதுங் தரக்குறைவாக பேசுவதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டு எழுந்தார். இதற்கு 6 மாதங்களுக்கு பிறகு குவேரா பீக்கிங், வடகொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு சென்றார். சீனாவில் அவருக்கு எதிர்பாராத வரவேற்பு கிடைத்தது. சூ என் லாயை சந்தித்த குவேரா சர்க்கரையை வாங்கும்படி வேண்டினார். அமெரிக்கா கியூபாவின் சர்க்கரையை தானும் வாங்காததோடு மற்ற நாடுகளையும் வாங்கவிடாமல் தடுத்து வருவதையும், பொருளாதார முற்றுகையிட்டுள்ளதால் எந்த பொருளும் கிடைப்பதில்லை என்பதையும் கூறினார். சீனா 1 மில்லியன் டன் சர்க்கரையை வாங்கிக் கொள்ள ஒப்புக்கொண்டது. அத்துடன் சீனா கியூபாவிற்கு சில ஆயுத தளவாடங்களையும் தந்து உதவியது. அதே காலத்தில் பிரெஞ்சு கப்பல் ஒன்று கியூபாவின் கடற்கரை அருகில் வெடித்து மூழ்கியது. அதில் பல 100 கியூபர்கள் கொல்லப்பட்டனர். இது யாருடைய நாச செயல் என்பது கண்டுபிடிக்க முடியவில்லை. கியூபாவிற்கு எதிரான தொல்லைகள் அதிகமாகிக் கொண்டே வந்தன. சோவியத் யூனியனுடனான கியூபாவின் உறவு திடீரென்று இறக்கம் காண தொடங்கியது. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. அவற்றில் முக்கியமானது ஏவுகணை பிரச்சனையாகும். சோவியத் யூனியன் கியூபாவிற்கு செய்து வந்த உதவிகளில் பல குறைபாடுகள் இருப்பதாக கியூப தலைவர்கள் கருதினர். இயந்திரங்கள் மிக காலதாமதமாக வருகின்றன, சில ரக இயந்திரங்கள் தரமானவையாக இல்லை என்பன போன்ற பிரச்சனைகள் எழுப்பப்பட்டன. பின்னர் அவை சரி செய்யப்பட்டன. 1961ஆம் ஆண்டு குவேரா சோவியத் யூனியனுக்கு சென்றிருந்தபோது அலெக்சேவ் மூலமாக ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் சோவியத் யூனியனிடமிருந்து கியூபா பெற முடியுமா என்று கேட்டார். அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் இருப்பதால் ஏவுகணைகளை கொடுக்க இயலாது என்று சோவியத் தலைவர்கள் கண்டிப்பாக கூறிவிட்டனர். 1963ஆம் ஆண்டின் இறுதியில் ஏவுகணைகளை கியூபாவில் கொண்டு வந்து நிறுத்திவிட சோவியத் யூனியன் விரும்புவதாகவும், அது பற்றி கியூபாவின் கருத்து என்ன என்று அறிந்து கொள்ளவும் தூது அனுப்பினார் குருஷேவ். இந்த உதவியை கேட்டவர் குவேரா.
எனவே இக்கருத்தை வரவேற்றார். ஆனால் காஸ்ட்ரோ இதனை உடனடியாக ஏற்கவில்லை. அவர் பல கேள்விகளை எழுப்பினார். இது குறித்து நாட்டு மக்கள் வெறுப்படைந்ததால் என்ன செய்வது என்பதை எண்ணித்தான் காஸ்ட்ரோ பெரிதும் கவலைப்பட்டார். அமெரிக்க மக்கள் அனைவருமே கம்யூனிசம், சோசியலிசம் என்ற சொற்களை கேட்டாலே வெறுப்படைபடி தீவிர பிரச்சாரம் நடந்துள்ளது. இந்த கம்யூனிச எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்தது அமெரிக்கா தான். இத்தகைய மக்கள் ரஷ்ய ஏவுகணைகளை நேரில் கண்டால் என்ன செய்வார்கள் என்பது தெரியாது என்று குழப்ப நிலையில் இருந்தார் காஸ்ட்ரோ. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அவர் சந்தித்த பல போராளிகளும் கூட இதே கருத்தை தான் கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். யாருக்கும் தெரியாமல் ரஷ்ய ஏவுகணைகளை கியூபாவில் இறக்கினால் என்றாவது ஒரு நாள் அது தெரிந்துவிட்டால் அமெரிக்காவின் கோபத்திற்கும் தாக்குதலுக்கும் கியூபா ஆட்பட்டு விடும் என்றெல்லாம் காஸ்ட்ரோ சிந்தித்தார். இதை பொறுமையாக கையாள வேண்டும் என்றார் காஸ்ட்ரோ. காஸ்ட்ரோவின் கருத்துக்கள் எல்லாவற்றிற்கும் மறுக்காத குவேரா, நாம் இத்தகைய பல பிரச்சனைகளை சந்தித்தே ஆக வேண்டும். நாம் சர்வதேச பார்வையுடன் தான் எதையும் தீர்மானிக்க வேண்டும். இன்றைய இக்கட்டான நிலையில் சோவியத் ஏவுகணை நம் கியூபாவிற்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்றார் குவேரா. அந்நிய ஆயுதங்கள் நமக்கு எதற்கு? நம் கையில் இருக்கும் ஆயுதங்களை வைத்துக்கொண்டே போராடலாமே, ரஷ்ய ஏவுகணைகளை தவிர்த்து விடலாமே என்றார் காஸ்ட்ரோ. இந்த விவாதம் தொடர்ந்த வண்ணம் இருந்தது. இந்த காலத்தில் காஸ்ட்ரோவை விட குவேரா சோவியத் யூனியனை நம்புகிறவராகவும் அதன் உறுதியான ஆதரவாளராகவும் இருந்தார். சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் ஓர் அங்கமாகவே குவேரா தன்னை கருதினார். ஆனால் புரட்சித்தவர்களை ஒன்று கூடி போராட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். சில வாரங்களுக்கு பிறகு சரக்கு கப்பலில் ஏவுகணைகள் வந்து கியூபாவில் இறங்கின. அவை சில இடங்களில் நிறுவப்பட்டன. ஏவுகணைகள் நிறுவி முடிக்கும் வரை சிஐஏவின் கண்களில் அது படவே இல்லை என்பது ஆச்சரியமான விஷயம். விண்வெளி களம் மூலம் இந்த செய்தியை அறிந்து கொண்ட அன்றைய அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி கோபத்தின் எல்லைக்கே சென்று விட்டார். அமெரிக்கர்கள் ஜான் கென்னடிக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பினர். கென்னடியின் தாராள போக்குக்காக தான் அமெரிக்காவிற்கு நெஞ்சுக்கு அருகில் ஏவுகணைகளை கொண்டு வந்து சேர்த்து விட்டது என்றனர். இதனால் அமெரிக்கா விழித்து கொண்டது. 13,000 சோவியத் வீரர்கள் கியூபாவில் வந்து இறங்கினர். சோவியத் யூனியனின் இதே நடவடிக்கையை பல நாடுகள் கண்டித்தன. ஐக்கிய நாடுகளின் சபை அவசரமாக கூட்டப்பட்டது. U-2 ரக ஒற்றர் விமானம் ஒன்று ரஷ்ய நாட்டின் மீது உயர பறந்தது. உடனே அது ரஷ்ய வீரர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. பிறகு ஐக்கிய நாடுகள் சபை கூட்டப்பட்டதும் இரு நாடுகளும் பதற்றத்தை தணிக்க ஒப்புக்கொண்டன. இதன் அடிப்படையில் கியூபாவில் உள்ள ரஷ்ய ஏவுகணைகளை ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையின் கீழ் மீண்டும் எடுத்துக்கொள்ள சோவியத் யூனியன் ஒப்புக்கொண்டது. அதேபோன்று அமெரிக்காவும் துருக்கியில் இருந்த தனது ஏவுகணைகளை எடுத்துக்கொண்டு போய்விட ஒப்புக்கொண்டது. கியூபாவின் சுதந்திர நாடு அந்தஸ்தை அமெரிக்கா அங்கீகரிப்பதோடு அதன் மீது தாக்குதல் தொடுப்பதில்லை என்றும் வாக்களித்து உறுதி செய்தது. இந்த ஒப்பந்த பேச்சு நடைபெற்றதை ரஷ்யா கியூபா நாட்டு தலைவர்களுக்கு தெரிவிக்கவில்லை. இது ரஷ்யா செய்த பெருந்தவறு. இதனால் கியூபா கொந்தளித்தது. இச்செய்தியை பிடல் காஸ்ட்ரோ உட்பட அனைவருமே வானொலியில் செய்தியின் மூலம் தான் தெரிந்து கொண்டனர். இதனால் கியூபா தலைவர்கள் கோபம் கொண்டனர். குருஷேவின் சார்பில் கியூபா தலைவர்களை அமைதிப்படுத்த மிகோயன் மீண்டும் கியூபாவிற்கு வந்தார். நாங்கள் ரஷ்ய ஏவுகணைகளை வேண்டுமென்று கேட்காமலேயே எடுத்துக்கொண்டு வந்து எங்கள் நாட்டில் வைத்துவிட்டு இப்போது எங்களை கேட்காமலேயே எடுத்துக்கொண்டு போகலாமா? இப்படி எங்கள் நாட்டை சதுரங்க விளையாட்டு அட்டையாக மாற்றலாமா? இதன் மூலம் அமெரிக்கா ஏகாதிபத்தியம் மாறிவிடுமா? இதைவிட கௌரவமான மரணமே மேலானது என ஆக்ரோஷமாக பேசினார் குவேரா. இதை கேட்ட மிகோயன், நமக்கு பலம் உண்டு என்பதை ஏகாதிபத்திய சக்திகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவிற்கு காட்டிவிட்டோம். இனி கியூபாவிற்கு அமெரிக்காவால் ஆபத்து இருக்காது என்றார். மேலும் சோவியத் யூனியன் உங்களை என்றும் கைவிடாது என்றார். இதற்கு பின்னர் வந்த காலங்களில் குவேரா படிப்படியாக எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விலகி வந்தார். அரசும் அவரை மந்திரி பொறுப்பிலிருந்து விலக்கிக் கொள்ள அனுமதி அளித்தது. குவேரா கொரில்லா போர் பற்றி எழுதி கொண்டிருந்தார். அப்போது காஸ்ட்ரோ மாஸ்கோவில் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். அதன்படி கியூபாவில் பல பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. அமெரிக்காவுடனான பதற்றம் குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் பலரும் கியூபாவிற்கு வந்தனர். அதே சமயம் டாலரையும் புழங்கும் நாணயமாக அங்கீகரிப்பதாக காஸ்ட்ரோ அறிவித்தார். இந்த அறிவிப்பை அமெரிக்காவே எதிர்பார்க்காமல் கியூபாவிற்கு டாலர் வருவது அதிகரித்தது. இதனால் கியூபா வாழ்க்கை பொருளாதார நெருக்கடி தளர்ந்து கியூபர்களின் வாழ்க்கை வசதிகள் பெருகத் தொடங்கின. கியூபா கல்வி மற்றும் மருத்துவத்துறையில் ஆச்சரியப்படத்தக்க வளர்ச்சியை எட்டியது. ஏறத்தாழ 500 பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற எண்ணிக்கையில் மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இவர்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் ஆப்பிரிக்காவிலும் சேவை செய்ய சென்றார்கள். படிப்படியாக காஸ்ட்ரோ சோவியத் யூனியனின் நண்பரானார்.
குவேரா விலகி தான் புரட்சி செய்யக்கூடிய வேறு இடத்தை தேடிக்கொண்டிருந்தார். மரணத்தை வென்ற மாவீரன் சே குவேரா நாவல் தொடரும்.